Hi friends, welcome to my channel Moments of Lachu. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நைட் vlog தான். இது என்னோட செகண்ட் vlog. வேறு ஒன்றும் இல்லை, மிட் நைட் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை, அதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. வாங்க நீங்களும் என் கூட இந்த vlogல ட்ராவல் பண்ணுங்கள். நைட் அரவுண்டு 12:42க்கு கிளம்பியிருக்கோம் வீட்டில் இருந்து. பார்ப்போம் ஏதாவது கடை கிடைக்குதான்னு பார்த்துட்டு அங்கே போய் சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அங்கே போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குங்கிறத வந்துட்டு பார்த்துட்டே போகலாம். இந்த வண்டியில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக குரூப்பாக போகிறாங்க, நல்லா கதை பேசிட்டு ஜாலியாக போகிறாங்க. இப்போ ட்ராவல் பண்ணுற இடத்துல நான் மார்னிங்கும் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த அளவுக்கு இடங்கள் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நைட்டு போகும்போது வந்து நிறைய கடைகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது கூட இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. நம்ம நைட்டு ரொம்ப லோன்லியாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் கிளம்புனேன். பார்த்தா வெளியே மார்னிங் மாதிரி தான் இருக்குது. ஏர்லி மார்னிங்கில் எவ்வளோ மக்கள் வெளியே நடமாடுவாங்களோ அது மாதிரி தான் இருந்துச்சு. மிட் நைட் மாதிரியே சொல்ல முடியல. எப்போவுமே ஆட்கள் நடமாடிட்டு தான் இருப்பாங்க போல் சென்னையை பொறுத்த வரைக்கும். நல்லா தான் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே போகிற வழியில் காரில் பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டே இருந்தோம். போயிட்டு கடைசியாக ஒரு கடையில் போய் ரீச் ஆனோம். அங்கே நல்லா கூட்டம். எங்கன்னா கோவிலம்பாக்கம் ஏரியான்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே இருக்குது ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு. அங்கே நிறைய கூட்டம் இருக்குது. இன்னொன்று சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க வராங்க. 12 o'clock 1 o'clockனே சொல்ல முடியல, அவ்வளோ கூட்டம். அப்புறம் நாங்களும் அங்கே போய் உட்காந்து ஒரு சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் ஆர்டர் போட்டோம். சிக்கன் 65 ஆர்டர் போட்டிருந்தோம். அப்புறம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட 1:15 ஆயிடுச்சு. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. நாங்களும் குழந்தைங்களோட தான் போயிருந்தோம். குழந்தைங்களுக்கும் வந்துட்டு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்புறமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நான் கடைகள் தேடிட்டே நிறைய தூரம் போயிட்டோம் போல். வரும்போது பார்த்தா இங்கே கிட்ட கைவேலி பக்கமே நிறைய கடைகள் இருந்துச்சு. இனி அங்கேயும் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இருக்கிறேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்லா சூடாக அப்படியே டேஸ்டியாக இருந்துச்சு. அவ்வளோ தூரம் தேடி வந்து சாப்பிட்டதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருந்ததுன்னு சொல்லுவேன். நல்லா இருந்தது. கூட்டமும் ரொம்ப ஹெவியாக தான் வருது. 2 o'clock 3 o'clock வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி வேணால் போயிட்டு வரலாம். நல்லா இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி ஒரு நாள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிட் நைட் பிரியாணி. டேஸ்ட்டும் சூப்பர், அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் இந்த vlogல என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு. நீங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.